வழங்கப்படுகிறது. முதலாவதாக தமிழ் தாய் வாழ்த்து. நம் மாணவிகளை தமிழ் தாய் வாழ்த்து பாடுமாறு அழைக்கிறேன். அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்கிறோம். அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இப்பொழுது இந்த வேலைவாய்ப்பு முகாம் நிகழ்வை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைக்குமாறு நமது சிறப்பு விருந்தினர் திருமதி பெட்சி லீமா அமலினி மற்றும் நமது கல்லூரி செயலர் திரு வி ஆதிகேசவன், உதவி திட்ட அலுவலர் அன்பழகன் மற்றும் நமது முதல்வர் முனைவர் என் ஜெயக்குமார் அவர்களை குத்துவிளக்கேற்றி வைக்குமாறு அழைக்கின்றேன். இதில் எடுத்துக்கணும், கையில் எடுத்துக்கணும். அப்போ முன்னாடி கூட இருக்காங்க, கையில் எடுத்துகிட்டு கூட இருக்கணும். கையில் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு புத்தகம் கட்டணும். சரிங்க சார். சரி, வந்துடுறீங்களா? சரிங்க. இல்லை இப்போ ஒரு 12 ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்க. வீடியோவில் கேப்சர் பண்ணுறேன். வீடியோ எண்டிங்கில் இருக்குன்னு போட்டுட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷத்தில் கிளம்பி நீங்கள் எடுத்துக்கணும். அனைவருக்கும் காலை வணக்கம். ஈரோடு மகளிர் திட்டம், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், ஈரோடு மாவட்டம் மற்றும் வாசவி கல்லூரி இணைந்து நடத்தும் இந்த மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமிற்கு இங்கு சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று விழா பேருரையாற்ற இருக்கும் திருமதி டி பெட்சி லீமா அமலினி, இணை இயக்குனர், திட்ட இயக்குனர், மகளிர் திட்டம், ஈரோடு அவர்களை இந்நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள நமது கல்லூரியின் செயலாளர் சௌபாக்கியா திரு வி ஆதிகேசவன் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். மேலும் நமது கல்லூரியின் முதல்வர் முனைவர் டாக்டர் என் ஜெயக்குமார் அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள திரு பா அன்பழகன், உதவி திட்ட அலுவலர், திறனாய்வு, மகளிர் திட்டம், ஈரோடு அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இத்திட்டத்திற்கு இந்நிகழ்விற்கு இன்று ஈரோடு மகளிர் திட்டம், மகளிர் சுய உதவி குழுக்கள் என்று பல்வேறு தரப்பட்ட இடங்களிலிருந்து வந்து இங்கு பணிபுரிந்து கொண்டிருக்கும் மகளிர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் இன்று இந்த வேலைவாய்ப்பு முகாமில் சுமார் 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தங்கள் நிறுவனங்களுக்கு பணியமர்த்த ஆட்களை பணியமர்த்த இங்கு வந்துள்ளன. அதிலிருந்து இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஹெச்ஆர் மற்றும் அவர்களது குழுவினர் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். மேலும் இன்று இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பங்கு பெற வந்துள்ள அனைத்து மாணவர்கள் மற்றும் வேலை தேடும் நமது வட்டாரத்தைச் சேர்ந்த மக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். மேலும் இன்று இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நமது ஆசிரியர்கள், ஆசிரியர்களா பணியாளர்கள் என்று இந்த 2 நாட்களாக
சிறந்த பணியாற்றி இந்த நிகழ்வை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அடுத்தது திட்ட விளக்க உரை வழங்குமாறு திரு ப. அன்பழகன், உதவி திட்ட அலுவலர், திறனாய்வு, மகளிர் திட்டம், ஈரோடு அவர்களை அழைக்கின்றேன். இந்த மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமுக்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்க வருகின்ற திட்ட இயக்குனர் அவர்களுக்கும், மேலும் இந்த கல்லூரியின் செயலாளர் சௌபாக்கியா ஆதிகேசவன் ஐயா அவர்களுக்கும், முனைவர் மற்றும் டீன் சார் மற்றும் இந்த கல்லூரியுடைய பேராசிரியர்கள், இங்கே வேலை அளிக்க வந்துள்ள நிறுவனத்தை சார்ந்த அலுவலர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வருகின்ற அனைவரையும் மகளிர் திட்டத்தின் சார்பாக வருகிறது என்று மீண்டும் ஒரு முறை வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வேலைவாய்ப்பு முகாமானது பல்வேறு துறை சார்ந்தவர்களும் வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அதில் குறிப்பாக மகளிர் திட்டம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் இந்த திட்டத்தை நடத்துவதற்கு முக்கிய காரணமே கிராமப்புறங்களில் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தை சார்ந்த மகளிர் மற்றும் மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பை, வேலைவாய்ப்புக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த திட்டத்தை மகளிர் திட்டத்தின் மூலமாக நடத்தி கொண்டுள்ளோம். ஏனெனில் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு அங்கு பிளேஸ்மெண்ட் செல்லுன்னு செப்பரேட்டாக வச்சு அவங்க கம்பெனிஸோட டைப் பண்ணி அந்த கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்கள் அதற்கு கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி பணிகளை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் கிராமப்புறங்களில் பல்வேறு சூழ்நிலைகளில் குறைந்தது 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை, அது முதல் இளநிலையாக இருக்கலாம், முதுநிலையாக இருக்கலாம், இதுவரை படித்து முடித்த ஒரு சில ஆண்டுகளிலேயே பணிக்கு சென்று விட்டால் அவர்கள் ஏதாவது ஒரு வழியில் அவங்க வாழ்க்கை நடத்துவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் கொஞ்ச காலம் இடைவெளி விட்டதுக்கப்புறம் அந்த பையனுக்கு எங்கே என்ன வேலை கிடைக்குது எது அப்படிங்கிற ஒரு தகவலே இல்லாமல் போயிடும். அதை ஃபீல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் இங்கே நாங்கள் இந்த மகளிர் திட்டத்தின் சார்பாக, அதுலேயும் குறிப்பாக மகளிர் திட்டம் என்பதை ஏழ்மையை குறைக்கும் திட்டத்தில் வரக்கூடிய அந்த துறை சார்ந்து வரக்கூடிய விஷயங்களை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட அடிப்படை செயல்பாடே சுய உதவி குழுக்களை அமைத்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களை அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக செயல்படக்கூடியது தான் மகளிர் திட்டமாகும். இதன் அடிப்படை மகளிர் சுய உதவி குழுக்களாக அமைத்து அவர்களுக்கு நிதி சார்ந்த உதவிகளும் தொழில்நுட்பம் சார்ந்த உதவிகளும் வழங்கி அவர்கள் தொழில் அல்லது அவங்களோட வாழ்வாதார திட்டங்களில் ஈடுபட்டு அவங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக்கொள்ள அவங்க குடும்பம் முன்னேறும் பட்சத்தில் அவங்களுடைய அடுத்த சந்ததியினரும் முன்னேறும் வகையில் செயல்படுத்தி கொண்டு வருகிறது. இதில் ஒரு அங்கமாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய படித்து ஆண் பெண் இருபாலரும் வேலையற்றவங்களுக்கு வேலையை ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த திட்டத்தை மகளிர் திட்டத்தின் சார்பாக இதே வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இதற்கென்று தனியாக மாவட்ட வேலைவாய்ப்புத்துறை தொழில்நெறி வழிகாட்டி மையம் உள்ளது. அவர்களுக்கு முழு நேரமும் இதே பணியை தான் செய்து கொண்டுள்ளார்கள். அதே சமயம் மகளிர் திட்டத்தின் சார்பாக நடத்துவதற்கு, ஏனெனில் அடிப்படையில் மகளிர் திட்டம் முழுக்க கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் வரைக்கும் எங்களுடைய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறதுனால் அதில் ஒரு அங்கமாக படித்த வேலையற்ற இளைஞர்களுக்கு இதை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்ற நோக்கோடு தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆகவே இங்கே வருகை புரிந்துள்ள கனி வழங்க வருகை புரிந்துள்ள நிறுவனங்கள் தயவுசெய்து இங்கு வருகை புரிந்துள்ள மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்ட வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு பணிவான வேண்டுகோளாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனெனில் வந்துள்ள மாணவர் வெளியில் செல்லும் பட்சத்தில் அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக வெளியில் இந்த முகாமிலிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்காகவே தான் இங்கு 20 பணி
வழங்க வந்துள்ள நிறுவனங்களை தவிர மேலும் ஒரு 7 நிறுவனங்கள் வந்து பயிற்சி நிறுவனங்களும் வர வைக்கப்பட்டுள்ளது. இதில் மாணவர்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் பணிக்கு செல்ல வேண்டும் என்று நேர்முக தேர்வில் அனைத்து கம்பெனியிடம் கலந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு தகுதியின்மையின் காரணமாக உங்களை விலக்கும் பட்சத்தில் நீங்கள் மனத்தளர்வு அடைய வேண்டாம். இந்த பயிற்சி நிறுவனங்கள் இருக்கின்றது. அந்த பயிற்சி நிறுவனங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய DDUGKY என்று சொல்லக்கூடிய தீன் தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல் யோஜனா PMKY இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி தமிழ்நாடு திறன் வளர்ப்பு கழகம் இது மாதிரி பயிற்சி வழங்குவதற்கென்று உள்ளது போல் அதே போல் மத்திய அரசுடைய அந்த திட்டம் அதில் முழுக்க இலவசமாக பயிற்சி தங்குமிடம் அனைத்துமே இலவசமாக வழங்கப்படுகிறது. அதிலும் அதிகபட்சம் 90 நாட்கள் மட்டுமே பயிற்சி. அந்த 90 நாட்கள் பயிற்சி முடித்தவுடன் அவர்களே உங்களுக்கு வேலை வாங்கி பிளேஸ்மெண்ட்டோடு தான் வெளியில் வரோம். அதனால் இங்கே வந்திருக்கிற மாணவர்கள் தயவுசெய்து கம்பெனிஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பயிற்சி நிறுவனங்களையும் நீங்கள் பார்க்கலாம். அதில் சாதாரணமாக ஒரு சின்ன தையல் பயிற்சியிலிருந்து CNC ஆப்ரேட்டர், நர்சிங், ஹெல்த் ரிலேட்டடு அனைத்து துறை சார்ந்த பயிற்சிகளும் உள்ளது. நீங்கள் வந்திருக்கிற மாணவர்கள் உங்களுடைய சுய தகவல்களை நீங்கள் பதிவு செய்யும் பொழுது இது போன்ற பயிற்சி நிறுவனங்கள் இங்கு வந்துள்ளது 7 தான். இது தவிர 147 நிறுவனங்கள் வேறு துறைகள் சார்ந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதற்கான உங்களுடைய டேட்டாவும் இங்கே இருக்கக்கூடியது எல்லா நிறுவனங்களுக்கும் ஷேர் பண்ணப்படும். நீங்கள் ஏதாவது ஒரு பயிற்சியில் கலந்து கொண்டு கூட வேலை வாங்கிக்கலாம். அதனால் நீங்கள் இது ரெண்டையும் பார்த்துக்கணும். இங்கே உள்ளே வந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனடையணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு வர்றோம். நீங்கள் பயன்பெறணும் அப்படிங்கிற எங்களோட வேண்டுகோளோடு கேட்டுட்டு இந்த வாய்ப்பு நல்கிய விழா குழுவினருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு அன்பழகன். தற்பொழுது விழா பேருரை வழங்குமாறு நமது இன்றைய சிறப்பு விருந்தினர் திருமதி T. லிமா அமலினி, இணை இயக்குனர், திட்ட இயக்குனர், மகளிர் திட்டம், ஈரோடு அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். சொல்ல மாட்டீங்களா? வணக்கம். இன்னைக்கு கல்லூரிக்கு வந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி என்னன்னு சொன்னால், சார் சொன்னாங்க, செக்ரட்டரி சார் சொன்னாங்க, இங்கே வர்றவங்க வெளியே போகும்போது ஏதாவது ஒரு வேலை வாய்ப்போடு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த எண்ணம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா யாருமே பிள்ளைங்க வரணும், நிறைய பேர் படிக்கணும், காலேஜில் போகணுங்கிற எண்ணத்தில் தான் எல்லாருமே பொதுவாக இருப்பாங்க. என் காலேஜ் நிறைய பேர் படிக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் வெளியில் போகும்போது வாய்ப்போடு போகணும்னு நினைக்கிறது ஒரு இட்ஸ் மதர்ஹுட்டு, ஒரு ஃபாதர்ஹுட்டு, பேரண்ட்ஹுட் இல்லையா? அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் இந்த கல்லூரியில் படித்தவங்க இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஐ ஆல் லக்கி. உண்மையில் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா? இருக்காங்க. அவர் ஒரு அலுமினி. ஸோ அது ஒரு உத்வேகமாகவும் இருக்கலாம். செக்ரட்டரி எல்லா வகையிலையுமே இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லா கல்லூரியிலையும் இருந்ததுன்னா வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டுரும் உண்மையிலே. ஏன்னா இப்போ காலகட்டங்கள் வளர்ச்சி இருக்குது, நமக்கு வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் வளர்ச்சிங்கிறது எல்லாருக்கும் கூட உள்ளது. ஏன்னா வசதிகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்காது. ஆனால் வாய்ப்புகள் எல்லாருக்குமே கிடைக்கும். இன்றைக்கி வசதின்னு சொல்லும்போது நிறைய நம்ம பொருட்கள் வச்சுக்கலாம். என்கிட்ட போய் என்கிட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கேமரா இருக்குது, நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு ஒரு லேப்டாப் இருக்குது, அதை யூஸ் பண்ணால் தானே பயனாகும். எல்லாம் வாங்கி வச்சா வேஸ்ட் தானே, இல்லையா? வசதி இல்லாதவனுக்கு ஒரு 10 ரூபா மொபைலில் கூட ஈ கேன் டூ ஒண்டர்ஸ். நிறைய விஷயங்கள் கற்றுக்குவாங்க, தெரியும். ஆனால் வசதி இருக்கிறவனுக்கு வாய்ப்பு அந்த வளர்ச்சி இருந்தால் மட்டும்தான் அதை பயன்படுத்த தெரியும்.
இதுதான் கான்செப்ட் இல்லையா? ஸோ வாய்ப்புகள் வழங்கப்படும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ள வேணும். அதுதான் வந்து மாணவர்களுக்குரிய முக்கியமான ஒரு திறன். அதை நமக்கு எப்போ வருதுன்னு சொன்னால், நம்ம வந்து அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது தான் வருது. இப்போ நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க, எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமாங்கிற நோக்கத்தில் வந்திருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு கொடுக்கப்படுற வாய்ப்பை, முதல் வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நான் கல்லூரியில் படிக்கும்போது நான் வந்து 81 வந்து காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட் ட்ரெயினியாக கனரா பேங்க்கில் போய் நான் ஒரு 2 months ஒர்க் பண்ணேன். 2 மாதம் ஸ்டூடெண்ட் ட்ரெயினியாக வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க, கொஞ்சம் செலக்ட் பண்ணி 2 பேரை அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது நான் வந்து ஒரு கனரா பேங்க்கில் போய் மெயின் பிரான்ச்சில் ஒரு 2 months ஒர்க் பண்ணேன். ஒரு நாளைக்கு 8 ரூபா சம்பளம், மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 240 rupees கொடுத்தாங்க. அது வந்து இட் வாஸ் பெரிய ஒரு தொகையாக அப்போ இருக்குது. 240ங்கிறது பெரிய தொகை தான் அந்த சமயத்தில். எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை தாங்க முடியல. நெக்ஸ்ட் இயர் நான் போகும்போது அதை நான் ஃபீஸ் கட்ட யூஸ் பண்ணேன் அந்த பணத்தை. எனக்கு நான் சம்பாத்தியம் பண்ணி அதை நான் ஃபீஸ் கட்டுறேங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் என் மனசுக்குள்ளே அது வரைக்கும் நான் வந்து டிபேட்டில் ஆர்கியூ பண்ணுவேன், விமன் ஷுட் நாட் பி எம்ப்ளாய்டு அப்படின்னு. அதில் இப்போ போட்டியில் போய் நான் ப்ரைஸும் வாங்கினேன். நான் லிட்ரேச்சர் குரூப்பு. அப்போ எங்கள் மேடம் சொன்னாங்க, நீ வந்து உன்னுடைய கருத்தை நீ வந்து பேசணும்னு சொல்லும்போது நான் விமன் ஷுட் நாட் பி எம்ப்ளாய்டு தான் பேசுவேன் மேம் அப்படின்னு. ஏன் ஷுட் பி எம்ப்ளாய்டு பேசக்கூடாது அப்படின்னு? இல்லை மேம், விமன் வந்து எம்ப்ளாய்டு இருந்தாங்க, நான் பிள்ளைங்களை கவனிக்க முடியாது. மென் தான் எம்ப்ளாய்டு ஆகணும், பெண்கள் வந்து வீட்டில் தான் இருக்கணும், இருந்து கவனிச்சுக்கணும் பிள்ளைங்களை நான் சொல்ல ஆர்கியூ பண்ணேன். ஆனால் நான் வந்து இந்த 2 மாதம் வேலைக்கு போயிட்டு வந்தவொடனே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். கையில் சம்பளம் வாங்கினோடனே அதெல்லாம் வேலை, கண்டிப்பாக பெண்கள் வேலைக்கு போகணும், பெண்கள் வேலைக்கு போகணுங்கிற மைண்ட் அப்படியே எனக்கு மாறிடுச்சு. அது வரைக்கும் நம்ம வந்து சுச்சுவேஷன் வந்து பெண்கள் வீட்டிலேருந்து கவனிக்கணுங்கிற எண்ணம் இருந்தது. ஆனால் வேலை கண்டிப்பாக போகணுங்கிற உத்வேகம் வந்துட்டு நான் என்ன ப்ரே பண்ணேன்னா, I should not remain even a single day without a job, Lord. எனக்கு வந்து I should be employed immediately after finishing my degree ன்னு நான் ப்ரே டு God. என்னோட ப்ரேயர் அதுவாக தான் இருந்தது. அதே மாதிரி நான் செகண்ட் இயர் எம்ஏ முடித்த உடனே எங்கள் அம்மா வந்து நீங்கள் எம்ஃபில் பண்ணணும், பிஎட் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க, டீச்சர் வேலைக்கு தான் போகணும்னு. ஆனால் எனக்கு என்னென்னா, அப்பாவுக்கு என்னென்னா டிபார்ட்மெண்ட்டில் போகணும் என் பொண்ணுன்னு ஆசை. ஆனால் கடவுள் என்ன பண்ணாருன்னா, 2ஐயும் விட்டுட்டு எனக்கு வந்து டிஎன்பிஎஸ்சில் கரெக்டாக நான் எக்ஸாம் முடித்து வந்து வீட்டில் இருக்கிற அன்னைக்கு நம்ம சும்மா இருக்கக்கூடாதுங்க, டேக்கில் போய் டேக்கை விட்டு அல்கலி கெமிக்கல்ஸ்னு இருக்கும், அங்கே போய் நான் வந்து எனக்கு டெய்லி 10 ரூபா சேலரிக்கு எனக்கு டைப்பிஸ்ட் வேலை கொடுங்க அப்படின்னு. அப்போ கம்ப்யூட்டர்லாம் கிடையாது இல்லையா, டைப்பிஸ்ட் வேலை கொடுங்கன்னு கேட்டு வந்திருக்கேன். நாளைக்கே வேலைக்கு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு வந்து அந்த நாள் அன்றைக்கி மத்தியானம் 2:30 மணிக்கு ஆர்டர் வந்துருச்சு, ஜாயின் பண்ணுங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி. நான் உடனே போய் அப்போ போய் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக 85ல் ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் போய் ஜாயின் பண்ணேன். இப்போ இட் வாஸ் அ ஃபஸ்ட் பிளெஸிங் கிவன் டு மீ பை காட். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கல்லூரி வாய்ப்புகள் வந்தால் கூட நான் வந்து அதில் எனக்கு போக விரும்பலை. டிபார்ட்மெண்டல் இன்ட்ரெஸ்ட்டில் நான் ஸ்டேட் பிஹைண்ட். ஸோ கடவுள் நமக்கு தரக்கூடிய முதல் வாய்ப்பு நமக்கு வந்து நம்ம அதில் சேர்ந்து ஒன்றித்து நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் சான்ஸ் கொடுக்கப்படும், நம்ம கண்டிப்பாக கொடுக்கப்படும். நான் கூட நினைப்பேன் வேறு டிபார்ட்மெண்ட் போயிருக்கலாமோன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்ம வந்து நிறைய வந்து உள்ளங்களை வந்து பார்க்க முடியும். டிபார்ட்மெண்ட்டில் வந்து டவுன் ரோடன் பீப்புளை மீட் பண்ண முடியும், கிராமமாக போக முடியும், கீழே வந்து சந்திக்கப்படாத மக்களை சந்திக்க முடியும், நிறைய மக்களை வந்து கரம் பிடித்து வெளியே கொண்டு வர முடியும். அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வந்து இந்த துறையில் தான் இருக்குது, ஊரக வளர்ச்சி துறையில். அதனால் இந்த துறையில் நான் வந்து சேர்ந்ததே எனக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் தான். ஆனால் அரசு ஊழியர்கள் வந்து அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க, அரசு காசுனாலும் கவர்மெண்ட் காசுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் பாருங்கள், நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னங்க அவங்க கவர்மெண்ட் உத்தியோகம், நான் எனக்கு 2 lakhs சேலரி வாங்குறேன், நீங்கள் என்ன வாங்குறீங்கன்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. உண்மைதானே? என்டர்பிரினர்ஸாக நீங்கள் வந்து வந்துட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஏர்ன் மோர். ஒரு டெய்லர் கூட ஐ எம் அ டெய்லர் சொல்லிக்கலாம், நான் இப்படி சொல்லிக்க முடியாதுல்ல இல்லையா? ஐ எம் அ பாண்டட் லேபர் டு கவர்மெண்ட் ஒன்லி. நான் கவர்மெண்ட்டுக்கு வந்து அடிமையாக தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
பட் நீ ஒரு டெய்லர்னு சொன்னால் கூட இண்டிபெண்ட்டாக ஒரு டெய்லர்னு சொல்லிக்கலாம், அதுலேயும் பெருமை இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருமே இப்போ நாங்கள் வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மிங்லாம் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு பெண்ணு வந்து கோழி வளர்க்குறா, ஆடு வளர்க்குறா, மாடு வளர்க்குறா, தோட்டம் போட்டுக்கிறா, எல்லாமே செய்யலாம். அந்த அளவுக்கு ஷீ இஸ் ஹைலி டேலண்டடாக இருக்காங்க. படிக்காதவங்கெல்லாம் வந்து முட்டாளம் கிடையாது, படித்தவங்களாம் அறிவாளியும் கிடையாது. அந்த அளவுக்கு டேலண்டடாக அந்த பொண்ணு பண்ணுறா. ஷீ இஸ் ஏர்னிங் மச். என்னுடைய கணவனுக்கு முடிந்த வகையில் உறுதுணையாக இருக்கா, பிள்ளைங்களை வளர்ப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறா. அதனால் வேலை வாய்ப்புங்கிறது வந்து நம்ம கிடைக்க வரும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு மேலே நீங்கள் ப்ரைவேட்டில் எடுத்தீங்கன்னா பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். இஃப் யூ ஆர் சின்சியர் இன் யுவர் ஜாப், உங்களுடைய சின்ன வேலையில் நீங்கள் வந்து உண்மையும் முக்கியமாக இருந்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய இடங்களில் உங்களை வேலைக்கு வந்து கடவுள் பிளஸ் பண்ணுவார். அதனால் இது சாதாரண வாய்ப்பு நினைக்கக்கூடாது. கொடுக்கப்படுகின்ற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி தானாக வரும் என்று சொல்லி, அருமை கண்மணிகள், மாணவர் மற்ற எல்லாருமே எந்த பதவியும் உங்களுக்கு வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுடைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், எது உங்களுக்கு தகுதியாக இருக்குங்கிறத பார்த்துட்டு நல்ல ஒரு வாய்ப்புகளை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி மேலும் மேலும் பெருகி நல்ல பிஸ்னஸ் மேக்னெட்ஸாக மாறணும். நிறைய பேருக்கு வந்து அடுத்த கவர்மெண்ட் வாய்ப்பு கிடைக்கலாம், கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸாக போகலாம். ஸோ உங்களுடைய சார் வந்து தனித்திறமையாக இப்போ வந்து ட்ரைனிங்க்கும் உங்களை கூப்பிட்றதுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்களும் மொபிலைசேஷனுக்கு வந்திருக்கிறாங்க. அங்கேயே நீங்கள் பயிற்சி பெற்று பெரிய ஆட்களாக வரலாம். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பிஇ படிச்சுட்டு ஃபெயிலியராக உட்காந்துருப்பாங்க, டிப்ளமோ சிவில் படிச்சுட்டு போட்டுருப்பாங்க பில்டர்ஸாக. ஸோ டேலண்ட்ஸ் அது வந்து வளர்ச்சி, உங்களை பயன்படுத்தி கொள்கிற விதம் தான். எல்லா டாக்டர்ஸுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு டாக்டர் அடையாளமே தெரியாமல் எங்கேயோ உட்காந்துருப்பார், ஆனால் ஒரு டாக்டர் போடுவார். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் டேலண்ட், வளர்ச்சி, டெவலப்மெண்ட் இல்லையா? அதனால் எந்த துறையில் இருந்தாலும் எந்த வாய்ப்பாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொண்டு மேலே வர வேண்டியது உங்களுடைய கடமை. ஸோ காட் வில் பிளஸ் யூ. நீங்கள் வந்து உங்களுடைய தேர்வை நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த வாய்ப்பினை சாதாரணமாக எடுத்துக்கிடாமல் நல்ல முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, madam, for your inspirational speech. இப்பொழுது நமது கல்லூரியின் செயலாளர் திரு வி. ஆதிகேசவன் அவர்களை வாழ்த்துரை நல்குமாறு அழைக்கின்றேன். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. ரொம்ப சிறப்பான ஸ்பீச் கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலி அந்த அம்மா சொன்னதுலேயே ஒரு பெரிய அர்த்தம் பாருங்க. ஒரு பெண் வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த மேடம் இன்றைக்கி பல ஆயிரக்கணக்கான பெண்களும் ஆண்களும் வேலைக்கு போகிறதுக்கு அவங்க தான் காரணங்கிற அளவுக்கு ஆண்டவன் அவங்கள வளர்த்திருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். உணர்ந்துருக்காங்க அவங்களுடைய எண்ணத்தை, அவங்க சூழ்நிலைகள். அந்த சொன்னாங்க, அந்த சம்பளம் கையில் வாங்கும்போது இருந்த சந்தோஷம், அதே மாதிரி எல்லாரும் வரணுங்கிறதும். நான் காலையில் மேடத்தோடு உட்காந்து பேசும்பொழுது, சார் ரொம்ப சிறப்பாக இருக்குது, எங்களால் குறுகிய அந்த டைமுக்குள்ளே சாரெல்லாம் இந்த அளவுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு போது ரொம்ப சந்தோஷம். பிப்ரவரியில் திருப்பியும் நம்ம வைக்கலாம், நல்ல முறையில் ஒரு 10 நாள் டைம் கொடுத்து வைக்கலாம்ன்றாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தா 3 நாள் தான் இது டைம் எடுத்திருக்காங்கன்னா கூட, ஆனால் ஒரு 300 நாளினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க பண்ணியிருக்காங்க. எல்லா விதமான இங்கே 500 பேர் சுமார் வந்திருக்காங்கன்னா சும்மா வந்திருக்க முடியாது. இத்தனை பேர்த்துக்கு அந்த நியூஸ் போய் ரீச் ஆகிற அளவுக்கு எஃப்எம் எந்த ஏகப்பட்ட பஸ்ஸில் நான் பின்னாடி பார்த்தேன், பேனர்ஸ் எல்லாம் கட்டி இந்த மாதிரி எல்லாம் செய்கிறாங்கன்னா, இது 10 நாள் டைம் கொடுத்து அவங்க செஞ்சாங்கன்னா அவசியம் நான் நினைக்கிறேன் எங்கள் காலேஜில் நமக்கு இடம் பத்தாத அளவுக்கு ஆயிருங்கிறதும், இதனால் வளர்ச்சி அடைஞ்சு இங்கே பல பேர் வந்து அவங்களுடைய குடும்பம் வளர்கிறதுக்கு காரணமான அந்த ஜாப், அந்த செக்யூரிட்டியோடு நீங்கள் போக போகிறீங்கன்னு போது ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலை. ஆக்சுவலி ஐ எம் அலுமினி ஆஃப் திஸ் காலேஜ். நான் சௌபாகியா கிரைண்டனுடைய மேனேஜிங் டைரக்டர். ஒரே ஒரு ஆளோடு செய்யப்பட்ட நான் வாழ்க்கையில் வளர்ந்து இன்றைக்கி ஒரு 1000 பேர்த்துக்கு மேலே நான் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த கல்லூரி தான்.
அது மாத்திரம் அல்ல, எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிருந்தேன்னா என்னுடைய கார்ப்பரேட் ஆஃபீஸிலேருந்து நான் ஹெச்ஆர் மேனேஜர் வர சொல்லியிருப்பேன். நேற்று கருவீச பேங்க்கினுடைய சீஃப் மேனேஜர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது, சார் எனக்கு ஒரு 18,000 20,000 ரூபா சேலரியில் எனக்கு ஒரு 30 பேர் தேவை சார், நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தீங்கன்னா நான் பர்மிஷன் கேட்டிருப்பேன்னு நான் மேடத்துக்கிட்டேயும் சொன்னேன். சார் அடுத்த தடவை நல்ல முறையில் எல்லாத்தையும் சேகரித்து நல்லா செய்யலாம், எத்தனை பேர் குழந்தைகள் வந்து இதை பயனடையக்கூடிய அளவுக்கு நடக்கட்டும்னு. எனக்கு வந்து இப்போ தான் நம்ம கல்லூரியில் கூட ஒரு 10 ஆட்-ஆன் கோர்ஸ் எல்லாம் நம்ம நடத்தி இங்கேருந்து நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் அந்தளவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நியர்லி ஃபஸ்ட் இயருங்கிறது 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியில் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களே 500 சில்லற பசங்க குழந்தைகள் வந்து ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எல்லாருமே வந்திருக்காங்க. இங்கேருந்து எந்த ஒரு மாணவிகள் வெளியில் போனால் கூட ஒன்று ஜாபோடு வெளியில் போவாங்க, அல்லது பல பேர்த்துக்கு ஜாப் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்து போகிற அளவுக்கு அவங்கள ட்ரெயின் பண்ணி நாங்கள் கண்டிப்பாக அனுபவம் தெரிவிக்கிறோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். இப்பொழுது நமது கல்லூரியின் முதல்வர் முனைவர் என் ஜெயக்குமார் ஐயா அவர்களை வாழ்த்துறை நல்குமாறு அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். மகளிர் திட்டம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் ஈரோடு மாவட்டம் மற்றும் ஸ்ரீ வாசவி கல்லூரி இணைந்து நடத்தக்கூடிய இந்த மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமில் விழா பேருரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திருமதி சீலாமலினி அவர்கள், திட்ட இயக்குனர் மகளிர் திட்டம் அவர்களுக்கும் மற்றும் திட்ட விளக்க உரை அளித்து அமர்ந்திருக்கக்கூடிய திரு அன்பழகன் அவர்கள், உதவி திட்ட அலுவலர் அவர்களுக்கும் முதலில் நமது கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாகவும் ஆசிரியர் பெருமக்கள், மாணவிகள் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா நமது கல்லூரியில் இப்படி ஒரு வேலைவாய்ப்பு முகாம் நடத்துவதற்கு அவர்கள் நமக்கு அனுமதி அளித்து இதை நடத்தியிருக்கிறார்கள். ஸோ முதலில் அவர்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ இது மிக குறுகிய காலத்தில் அரேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருந்தாலும் ஸோ இதை வந்து இந்த 2-3 நாட்களில் எங்களால் முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஒரு சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்வதற்கு ஸோ நம்ம கல்லூரியின் டீன் அனந்த பத்மநாபன் அவர்களும், வேலைவாய்ப்பு துறையை சேர்ந்த பேராசிரியர் பெருமக்களும் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் உதவி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஸோ இங்கு இந்த வேலைவாய்ப்பு முகாமில் வேலைக்கு ஆட்கள் எடுப்பதற்கு வந்திருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த அந்த ஹெச்ஆர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருந்தாலும் அவர்கள் மனமும் வந்து இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதில் கலந்திருக்கக்கூடிய மேடம் சொன்ன மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, முதல்ல என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை நம்ம பிடிச்சிட்டு அதிலிருந்து நமக்கு தனிப்பட்ட திறமை இருந்தால் கண்டிப்பாக அந்த துறையில் மேலே வளர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உண்டு. இப்போ நம்ம கல்லூரியிலும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய வேலைவாய்ப்புகள் முகாம் நாம் தனிப்பட்ட முறையில் நடத்தினாலும் இது அரசாங்கத்தின் சார்பாக நடத்தக்கூடிய இந்த இதில் நிறைய தனியார் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த வேலையை தேடி வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு அவர்கள் வாழ்க்கையில் சிறக்க வேண்டும் அப்படிங்கிறதை கூறி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தற்பொழுது நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை இங்கு பணி நியமனம் ஆணை பெற்றுள்ள மூவருக்கு பணி நியமன ஆணை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் வி இளவரசன், எஸ்என்டி இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அந்த ஹெச்ஆர் அவர்களையும் வருமாறு அழைக்கிறேன். இளவரசன் எஸ் ஸ்ரீனிவாசன், எம்சிஆர். ஸ்ரீனிவாசன் பட்டேன்.
ஏ பாலசுப்ரமணி எம்சிஎஸ். வேலவன் ஈரோடு. HDFC பேங்க் வந்திருக்காங்க. வாங்க வாங்க இங்க வாங்க. சசிகுமார் எஸ், அவரும் HDFC பேங்க். தற்பொழுது நினைவு பரிசு வழங்குதல். நமது சிறப்பு விருந்தினர் சி லிமா அம்பலினி அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்குமாறு நமது அகாடமிக் கோஆர்டினேட்டர் முனைவர் பி காயத்ரி அவர்களை அழைக்கிறேன். அடுத்து அன்பழகன் திட்ட உதவி திட்ட அலுவலர் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்குமாறு நமது அகாடமிக் கோஆர்டினேட்டர் எஸ் அனுஷியா அவர்களை அழைக்கிறேன். தற்பொழுது நன்றி உரை நிகழுமாறு திரு எஸ் விக்னேஸ்வரன் வேலைவாய்ப்பு அலுவலர் ஸ்ரீ வாசவி கல்லூரி சுயநிதி பிரிவு அவர்களை அழைக்கிறோம். Thank you, sir. A graceful and warm morning and one and all present here. It is my privilege to have been asked to propose a vote of thanks on the occasion. I take this opportunity to extend my sincere thanks to all our guest invites who have to come to long distance in cooperation and support. I would like to thank Mrs. D. Getsi Lima Amalini ma'am, Co-Director, Project Director, Women's Program, Erode. Thank you, ma'am. And I would like to thank you, Mr. Anbalagan sir, Assistant Project Officer, Skills Development, Women's Program. Thank you, sir. And I would like to thank you, Mr. V. Adikesan sir, Secretary, Sri Vasavi College Silpan and Swing. Thank you, sir. And I would like to thank our Principal, Dr. N. Jayakumar sir, for more support in this mega job fair. Thank you, sir. And also I thank our institution backbone, our guide, Mr. K. Ananda Badmanaman sir, Dean, C. Vasika Central and Swing. And thank you, wonderful support for mega job fair in 2021. Thank you, sir. And I would like to thank our company's HRs providing a good leaders and create opportunities for all peoples. And also extend the thanks for all staffs of the corporation, the institution of the program, and the participating people of conducting the program. Once again, thank you one and all present here. மகளிர் திட்டம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதாரம் ஈரோடு மாவட்டம் மாபெரும் ஸ்ரீ வாசவி கல்லூரி சுயநிதி பிரிவு இணைந்து நடத்திய மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் துவக்க விழா இத்துடன் ஒத்திவைக்கப்படுகிறது. நாட்டுப்பண். नायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा सब शुभ नामे जागे सब शुभाशिष मागे गागे तब जय गावे।